மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி. இப்போ டெய்லி கண்டவர்ஸில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நவம்பர் 12, 2025 இன்றைக்கி கண்டவர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம டெய்லி கண்டவர்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லை, நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் விஷயம் ஒன்று கிடைக்கும், சரிங்களா? அடுத்ததாக நம்ம பயிற்சி சார்பில் எஸ்ஐக்கான டிஎன்யூ சார்பு எஸ்ஐக்கான சைக்காலஜி அண்ட் மேக்ஸ் டெஸ்ட் பேஜ் வந்து 2020 அப்படின்ற டெஸ்ட் பேஜ் வந்து தொடங்கியிருக்கோம். இதில் அட்மிஷன் போடக்கூடிய முதல் 100 மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியலும் கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக கொடுக்குறோம். விருப்பமுள்ள மாணவர்கள் இமீடியேட் ஆர்டர் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோலாம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலேயே வந்து பார்த்திங்கன்னா என்னென்னலாம் தேவையோ அதை மட்டும் நம்ம கொடுத்துருப்போம். எக்ஸ்ட்ராலாம் எதுவும் இருக்காது. கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த டெஸ்ட் பேஜ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு கால் பண்ணி இமீடியேட்டாக ஆர்டர் பண்ணிக்கோங்க. 2 or 3 டேஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொரியர் சென்ட் பண்ணிடுவாங்க, சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாம். தில்லி செங்கோட்டை கார் வெடிப்பு சம்பவத்தில் பயங்கர சதிக்கான முகாந்திரம் இருப்பதால் அந்த வழக்கை வந்து பார்த்திங்கன்னா தில்லி காவல்துறையிடமிருந்து தேசிய புலனாய்வு முகமை NIAவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாற்றிருக்காங்க, ஓகேங்களா? அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா NIA என்ன அதுக்கு அதனுடைய அதிகாரங்கள் என்ன, சும்மா மெயின் பாயிண்ட்ஸ் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக யூஸ் ஆகும், சரிங்களா? அடுத்தது தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்தின் வெற்றி நிச்சயம் அப்படின்ற திட்டத்தின் மூலம் திறன் பயிற்சி பெற்ற 170 இளைஞர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா திறன் பயிற்சி சான்றிதழ் வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்பட்டிருக்கு, ஓகேவா? வெற்றி நிச்சயம் அப்படின்ற திட்டம் வந்து பார்த்திங்கன்னா திறன் பயிற்சிக்கான சான்று. அடுத்து வந்து கூட்டுறவு உதவியாளர், அதாவது நேர்முக தேர்வுக்கான அனுமதி சீட்டு வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. கூட்டுறவு சங்கங்களில் பதிவாளர் கட்டுப்பாட்டில் செயல்படும் தலைமை கூட்டுறவு சங்கங்களில், அதாவது வங்கிகளில் காலியாக உள்ள உதவியாளர் மற்றும் இளநிலை உதவியாளர் பணியாளர்கள் வந்து நேரடி நியமனம் மூலம் நிரப்புவதற்காக மாநில ஆட்சேர்ப்பு நிலையத்தால் வந்து பார்த்திங்கன்னா கடந்த ஆகஸ்ட் 6ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா அறிவிக்கை வெளியிடப்பட்டு எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ வந்து பார்த்திங்கன்னா கால் லெட்டர் அனுப்பியிருக்காங்க, சரிங்களா? அடுத்தது உதவி பேராசிரியர் பணிக்கு, அதாவது 2708 அரசு மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் உதவி பேராசிரியர் பணிக்கான தேர்வு வந்து பார்த்திங்கன்னா நடக்கிறதுக்கு. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பங்களை திருத்த நாளை வரை வந்து பார்த்திங்கன்னா அவகாசம் கொடுத்துருக்காங்க. ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா இமீடியட்டாக திருத்திக்கோங்க, சரிங்களா? அடுத்தது பெண்கள் பாதுகாப்பாக காவல்துறை சார்பில் 12 கோடியில் வந்து பார்த்திங்கன்னா வாங்கப்பட்டுள்ள 80 இளஞ்சிவப்பு வாகனம், அதாவது பிங்க் பேட்ரோல்னு சொல்லுவாங்க, அதை வந்து பார்த்திங்கன்னா முதல்வர்கள் வந்து தொடங்கி வச்சுருக்காரு, ஓகேங்களா? இந்த பிங்க் பேட்டர்ல வந்து பார்த்திங்கன்னா முதல்வராக இருந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் வந்து தொடங்கி வச்சது. அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது மனித இனத்தின் வரலாற்றில் கிரிகன் மெண்டல் சார்லஸ் டார்வினுக்கு பிறகு மிகப்பெரிய புரட்சி ஏற்படுத்திய கண்டுபிடிப்புக்கு சொந்தக்காரர் ஜேம்ஸ் வாட்சன், ஓகேங்களா? இவர் வந்து பார்த்திங்கன்னா காலமாயிட்டார் சமீபத்தில். மரபியல் குறித்த அடிப்படை ஆய்வை மேற்கொண்ட நவீன மரபியலின் தந்தை என்று அழைக்கப்படும் 1884 மறைந்த ஆஸ்திரிய விஞ்ஞான கிரிகன் மெண்டல், இவர் வந்து பார்த்திங்கன்னா உயிரினங்களின் தோற்றம் பரிணாமங்களின் வளர்ச்சி கொடுத்து ஆய்வு செய்து 1882 மறைந்த இயற்பியல் அறிவியலான சார்லஸ் டார்வின் இவங்களுடைய கருத்தெல்லாம் வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜேம்ஸ் வாட்சன் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய ஆய்வுகளை மேற்கொள்கிறாரு. உடலை இயக்கும் புரதங்களை உருவாக்கும் செயல்பாடுகளின் தொகுப்பு, அதாவது DNA என்று அழைக்கப்படும் டீஆக்சி ரிபோ நியூக்ளியஸ் என்பது 2 இழைகள் சேர்ந்த டபுள் ஹெலிக்ஸ் எனப்படும் இரட்டை சுருள்களை உருவாக்குறது. ஒரு சுருள் வந்து படிக்கட்டு போல், அதாவது ஒரு ஏணி பின்னலை போல சுருண்டிருப்பதும், இரட்டை சுருள் சர்க்கரை பாஸ்பேட் இரண்டாலும் ஆனவை அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அதை தெரிவித்தவர் இவர் தான். அது மட்டும் இல்லாமல் இதுதான் பிரபஞ்சத்தின் முக்கியமான மூலக்கூறு மாலிக்யூல்ஸ் என்றும் DNAவை வந்து பார்த்திங்கன்னா உலகுக்கு தெரியப்படுத்துகிற பெருமைக்குரியவர் தான். 97 வயசில் வந்து பார்த்திங்கன்னா காலமாயிட்டார். நீங்கள் உங்கள் பள்ளி பாட புத்தகத்தில் இவரை பற்றி இருக்குது, சரிங்களா? ஒரு லைன் இருக்குது, அதனால் படித்து வச்சுக்கோங்க, ஓகேங்களா? வாட்சன் மற்றும் கிரிக் அப்படின்னு கொடுத்துருப்பாங்கல்ல, அது இவங்க தான், ஓகேங்களா? பிரான்ஸை சேர்ந்த கிரிக் மோரிஸ் வில்கின்ஸ்டன் மற்றும் இணைந்து DNA என்கின்ற மகத்தான கண்டுபிடிப்பை வெளிப்படுத்தியாக வாட்சன் அதற்காகவும் அவர்களுக்காக 1962 வந்து பார்த்தீங்கன்னா நோபல் பரிசு கொடுத்துருக்காங்க, 3 பேருக்கு சேர்த்து, ஓகேங்களா? ஃப்ரான்ஸில் கிரிக்கும் ஆராய்ச்சி அவங்களுடைய ஃப்ரான்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கிரிக்கை சந்திக்கிறார் வாட்சனு. இவங்க 2 பேரும் சேர்ந்து தங்களுடைய ஆராய்ச்சி முடிவுகளை 1953 வந்து பார்த்திங்கன்னா வெளியிடுறாங்க, ஓகேங்களா? வாட்சன் கிரிக் ஆய்வுகளின்படி உயிரினங்கள் வந்து பார்த்திங்கன்னா பாரம்பரிய விவரங்கள், அதாவது மரபணுவியல் ரகசியங்களை 2 நீர்ச்சுருள் இலைகளாக ஒன்றோடு ஒன்று பிணைந்தபடி நிலைத்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவற்றுக்குள்ள நைட்ரஜன் அடிப்படை மூலக்கூறுகள் இருக்கிறது அவங்க தான் சொல்லியிருக்காங்க. அடினின், தைமின், குவானைன், சைட்டோகைனின் எனப்படும் 4 ஹைட்ரஜன் அடிப்படை ஜோடிகளாக இணைந்திருக்கிறது. அதுவும் அவர் தான் கண்டுபிடிச்சார். இந்த 4மே ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்கள் பள்ளி பாட புத்தகத்தில் 10ஆவதுல உயிரியலில் இருக்குது. இந்த வரி அப்படியே இருக்குது, ஓகேங்களா? DNA சுருளில் என்னென்ன இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. அடினைன், தைமின், குவானைன், சைட்டோகைனின், இது எல்லாமே அதில் இருக்குது, ஓகேங்களா? அடுத்ததாக மாணவ மாணவியர்கள் தங்குற விடுதி ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா பணிபுரியும் ஆண் பெண்கள் தங்கும் விடுதிக்கான கட்டடங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சொத்து வரிகளை விதித்தது வந்து பார்த்திங்கன்னா ரத்து செஞ்சிருக்கு உயர்நீதிமன்றம், ஓகேங்களா? அதாவது பிஜின்னு சொல்லுவாங்களா, இப்போ சென்னையிலலாம் வந்து பார்த்திங்கன்னா பிஜின்னு சொல்லுவாங்க. அப்புறம் பள்ளி மாணவர்கள்லாம் எங்கே தங்கியிருக்காங்க அப்படின்னா அந்த மாதிரி ஹாஸ்டலுக்கு வந்து பார்த்திங்கன்னா சொத்து வரி வந்து கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? அடுத்தது பூடானுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் வந்து பார்த்திங்கன்னா பயணம் மேற்கொண்டாரு. அந்த நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா 4000 கோடிக்கான இந்தியா கடனுதவி வந்து பார்த்திங்கன்னா இந்தியா அறிவிச்சிருக்கு. புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, சுகாதாரம் மற்றும் மருந்துகள், மனநல மருத்துவம் உள்ளிட்ட துறைகளில் 3 புரிந்துணர்வு ஒப்பந்தம் வந்து பார்த்திங்கன்னா
கையொப்பமாயிருக்கு. பூடானில் இந்தியாவின் உதவியுடன் கட்டமைக்கப்பட்ட 1020 மெகாவாட் மின் உற்பத்தி திறன் கொண்ட புனத்சங் 2 அப்படின்ற நீர்மின் நிலையத்தை வந்து பார்த்தீங்கன்னா இருவரும் கூட்டாக திறந்து வச்சுருக்கிறாங்க. ஓகேவா? மற்றபடி ஃபுல்லாமே என்ஐஏ நியூஸு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஐஆர் நியூஸ் தான் அதிகமாக இருக்குது. அடுத்து ISSF உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடுதல் வந்து போட்டியில் இந்தியாவின் ஈஸ்வரி பிரதாப் டோமர் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளி வாங்கியிருக்காங்க. கலப்பு பிரிவில் ஈஷா சிங், சாம்ராட் ராணா இவங்க 2 பேரும் சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா வெள்ளி வாங்கியிருக்காங்க. ஓகேவா? அடுத்தது ஜெர்மனியின் சேர்ந்த சாக்சனி பிராந்திய அரசுடன் இணைந்து ஒரு வர்த்தக மாநாட்டை வந்து பார்த்தீங்கன்னா LICC வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை நடத்திருக்காங்க. ஓகே, தமிழ்நாடு மற்றும் சாக்சி வர்த்தக மாநாடு அப்படின்ற பேரில் வந்து பார்த்திங்கன்னா நடத்திருக்காங்க. ஓகேங்களா? இது ஜெர்மனி சார்ந்த ஒரு அமைப்பு. ஓகேங்களா? அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கண்டப்ஸ் அவ்வளோ எந்த இடத்துமே கேட்க வாய்ப்பு இல்லை. டெய்லி கண்டப்ஸ் டெய்லி பார்த்துங்க. பார்த்தா மந்த்லி படிக்கும்போது ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்படி ஒன்று கிடைக்கும். சரிங்களா? அடுத்த நம்ம பயிற்சி சார்பில் தொடங்கப்பட்டுள்ள இந்த டெஸ்ட் பையில் என்ன அப்படி விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் எடுத்து இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கரண்ட் அஃபேர்ஸ் தொகுப்பு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம், பாருங்கள். இல்லைன்னா நான் உங்களுக்கு எக்ஸாம்லேயே காட்டுறேன். திட்டங்கள் மத்திய அரசினுடைய முக்கிய மேஜராக என்ன கேட்பாங்களோ அது மட்டும் தான் முக்கிய திட்டங்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசினுடைய முக்கிய திட்டங்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முக்கிய தினங்கள். ஓகேங்களா? தேசிய முக்கிய தினங்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சர்வதேச முக்கிய தினங்கள் பார்க்குறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுடைய முக்கிய தினங்கள் இப்போ ரீசெண்டாக கொண்டு வந்தது. ஓகேங்களா? செம்மொழி நாள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக கொண்டு வந்தது. ஓகேங்களா? அந்த மாதிரி தினங்களும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்குறோம். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு PDF மொத்தம் 135 பேஜ் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் PDF வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடச்சிடும். சரிங்களா? விருப்பமுள்ள மாணவர்கள் இமீடியட்டாக ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஆர்டர் பண்ணவங்களுக்கு இன்னும் 2 or 3 days வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.